மெட்பிரிவர்ஸ்க்கு வணக்கம். கடந்த வாரம் அமெரிக்க தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு, அதிபர் தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து பெரிய வெற்றி பெற்று அடுத்த அதிபராக காத்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்புக்கு வந்து அதோட ஆதரவு வந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுச்சு. அவரோட வெற்றி வந்து நிறைய பேர் ஆச்சரியப்படுத்துச்சு. நிறைய பேர் தொடர்ந்து இன்னும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம சில பேரோட சேர்ந்து உங்களோட பேச போகிறோம். முக்கியமாக தமிழ்நாட்டில் முக்கியமான சிந்தனைகள் சலகேச பாண்டியன், ஓவியா மேடம் 2 பேர் நம்மள வந்திருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. முதல் ஒப்பீனியன் கேட்க விரும்புகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது தவிர்க்க இயலாத வெற்றி. அதாவது நீங்கள் ட்ரம்ப்போட வெற்றியை நீங்கள் வந்து தள்ளி வேணால் போட்டுக்கலாம் முடிய, இந்த இடத்துல ட்ரம்ப் இல்லைன்னா நாளைக்கு ஒரு ஜேடி வேன்ஸோ அல்லது அவருடைய பிரமாதமாக செயல்படக்கூடிய ஒரு 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 இவர் வந்து இந்த இடத்த அடைஞ்சிருப்பார். அது நீங்கள் அந்த அந்த இதை வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாதது. உலகம் முழுவதுமே ஜனநாயகம்ங்கிற அமைப்பே ஒரு பணக்காரர்களுக்கான அமைப்பாக தான் வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு. ஜனநாயகம்ங்கிற அமைப்பு ஏழைகளை பற்றி அதிகமாக பேசுது. ஆனால் அந்த அமைப்பு வந்து முழுக்க முழுக்க உலகத்தின் பணக்காரர்கள் கையில் தான் இயங்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் இந்த தேர்தலுக்கு இந்த ஒரு பரிணாமத்தை மட்டும் நான் கொடுக்க விரும்பலை. இதில் ரொம்ப முக்கியமாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிற அடுத்த பரிணாமம் அப்படிங்கிறது 1990க்கு பிறகு உலகமயமாக்கல் வந்த பிறகு உலகம் வந்து ஒரு வில்லேஜாக மாறிடுச்சு. அது எல்லாரும் எங்கேயும் போகலாம், எங்கேயும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதெல்லாம் ஒரு மித்து. அது ஒரு தற்காலிக மாயை மாதிரி தான் இருக்க ஒழிய இன்னும் கூட வந்து ரொம்ப அடிப்படையாக நாடு, இனம், மொழி அது சார்ந்த உரிமைகளை வந்து மக்கள் தங்களுக்கான ஒரு அடிப்படை பாதுகாப்பாக நினைக்கிறாங்க. பணக்காரர்கள் இயக்குனா கூட ஏன் மக்கள் அந்த ரூட்ல போனாங்கங்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் நம்ம இது பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது முதல்ல வந்து அப்படி ஒரு குளோபல் வில்லேஜுங்கிற கான்செப்ட்ல எல்லாம் மனிதர்கள் திருப்தி அடையலைன்னு நான் நினைக்கிறேன். குளோபல் வில்லேஜ் எல்லாம் வேணாம்ப்பா, முதல்ல ஏன் வில்லேஜை எனக்கு கொடு அப்படிங்கிற ஒரு உணர்வாலை அமெரிக்கா போன்ற ஒரு வளர்ந்த நாடுகள்லயே அது இருக்கு. நீங்க வந்து சரின்னு பாக்குறீங்களா? இது வந்து இப்படி யோசிக்கலாமா? இதுதான் இன்றைய விதின்னு பார்ப்பேன், இன்றைய வாழ்வியல் விதின்னு பார்ப்பேன். அந்த விதியை வந்து நீங்கள் நானும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். இந்த நாடு எனக்கானதா இருக்கணும்னு நினைக்கிறது யாருக்கான சிந்தனை? அது எளிய மக்களுக்கான சிந்தனை. இந்த குளோபல் வில்லேஜ்னு நமக்கு முதல்ல ஒரு 30 வருஷமாக சொல்லப்படுவது வந்து எக்கனாமிக் சார்ந்த வில்லேஜ் தான். தங்கு தடையற்ற வணிகம் ஒரு வளர்ச்சியை தந்தது. ஒரு இந்தியா மாதிரி நாட்டில் கூட ஒரு லோவர் மிடில் இன்கம் நோக்கி நகர்ந்துருக்குறாங்க. மக்களிடையே ஒரு வளர்ச்சி நடந்திருக்குது. இந்த வணிகத்தினுடைய பிதாமகன் அதை வந்து இப்போ நிறுத்தணும் அப்படின்னு நம்ம இந்தியா முடிவு பண்ணால் நம்ம நிறுத்த முடியாது. அது அமெரிக்காவில் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் தான் உலகம் முழுவதும் அந்த மெஷின் நிற்கும். இல்லை, அமெரிக்காவை நிறுத்த முடியாது. ஏதோ ஒரு கட்டத்தில் அதனோட மையப்புள்ளி இதுலேருந்து நான் ரிவர்ஸ் ஆகிறேன்னு சொல்கிற ஒன்றை வந்து அமெரிக்கா முதலில் பண்ணாதான் மற்ற நாடுகள் பண்ண முடியும். அது பண்ணாது வச்சுக்குவோம். ஆனால் அந்த மாடலை உருவாக்குன அமெரிக்காவில் இன்னைக்கு அது தோற்றதுக்கு என்ன காரணம்? அது 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 முதலாளித்துவத்துக்குள்ளிருந்து உருவாக்கக்கூடிய முரண்பாடுகளால் நடக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ அமெரிக்காவில் வந்து இவங்களுடைய ஆட்களோட இது வந்து சம்பளம் கூடுதலாக இருக்கும்போது அது எங்கெங்கெல்லாம் குறைவாக கிடைக்குதோ அதை நோக்கி நகருது. சைனாவுக்கு நகர்ந்துச்சு, இந்தியாவுக்கு நகர்ந்துச்சு, பிலிப்பீன்ஸ்க்கு வந்துச்சு, கிழக்காசிய நாடுகள் முழுக்கவே நகர்ந்துருந்தது. ஏன்னா இங்கே வந்து சீப் லேபர், சீப் ரிசோர்ஸஸ், இங்கே வந்து வரி சலுகை இப்படி நிறைய இருந்தது. இது என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியல் அந்த என்டையர் அந்த தொழிற்சாலைகள் எல்லாமே மொத்தமாக வந்து வெளிநாடுகளுக்குள்ளார வரும்போது அந்த நாட்டில் வந்து டீஇண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது. டெட்ராய்டில் இப்போ கார் ஒன்றும் பெருசாக தயாரிக்கப்படுறதில்லை. டெட்ராய்ட் சுடுகாடு. இப்போ எல்லாமே வந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ அது வந்து அந்த நாடு வந்து டீஇண்டஸ்ட்ரியலைஸ் ஆகுது. இப்போ இந்த டாலரோட எதிர்மறை விளைவுன்னு பார்த்தீங்கன்னா, டாலர் வந்து இப்போ யூனிவர்சல் கரன்சிங்கிறதுனால அது ரொம்ப வலுவாக இருந்தாகணும். அது வந்து இஷ்டத்துக்குலாம் மாற முடியாது. ஸ்ட்ராங்காக இருக்கிறதோட பின்விளைவுகள் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய கரன்சியை, இந்திய கரன்சியை வந்து நீங்கள் நினச்சா டிவேல்யூ பண்ணிக்கலாம். நாளைக்கு 20 ரூபா கம்மி பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதுக்கு சில விளைவுகள் இருக்கும். ஆனால் கம்மி பண்ணிங்கன்னா அதனால் அந்த ஒட்டுமொத்த அந்த தொழிற்சாலைகள் இது இருக்கு இல்லையா, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியோ ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியோ மற்ற எல்லாருமே வந்து அதனுடைய முதலாளிகள் வந்து பெரும் லாபத்தை சம்பாதிக்க முடியும். அது வெறும் இந்த எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்சஸ் மூலமாக. அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே வந்து டாலருக்கு கிடையாது. அந்த லக்ஸரி எதுவுமே டாலருக்கு கிடையாது. ஆக்சுவலி உங்களுக்கு தான் ஷாக்காக இருக்கும் லிபரல்ஸ் தோல்வி அடைஞ்சது. என்னதான் மறுத்தாலும் ஓவியா மேடம் வந்து மனதளவில் ஒரு லிபரல் ஐடியா உள்ளவங்க. நீங்கள் சொல்லுங்கள், அதில் வந்து லிபரலிசம் தோத்தது, அது ஏன் தோத்துச்சு? அது தந்த வழி என்ன? இல்லை, இது ஒரு வருந்தத்தக்க விளைவு தான். இப்போ என்னை போன்றவர்களுக்கு அந்த ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது.
இப்போ முக்கியமாக வந்து கருக்கலைப்புங்கிற கோஷத்தையே முன் வச்சு கருக்கலைப்பு உரிமைகள் மீதே ஒரு ரிவர்ஸ் இதை வந்து ட்ரம்ப் ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சம்லாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து நிச்சயமாக இப்போ 1 நூற்றாண்டு காலமாக பெற்றிருக்கக்கூடிய பெண்ணுரிமை விஷயங்களையெல்லாம் பாதிக்குமோ, மறுபடியும் ஒரு ரிவர்ஸுக்கு போகுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தாலும் எனக்கு ஒரு அசாத்தியமான நம்பிக்கை இருக்குது. அதை ட்ரம்ப்பால் செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெண்களே அதை எதிர்கொள்வார்கள்ங்கிற ஒரு தைரியம் எனக்கு இருக்குது. ஏன்னா இனிமேல் அவங்க அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த ட்ரம்ப்போட அந்த வெற்றியை தடுக்க வேண்டிய லிபரல்ஸ் ஏன் இந்த அளவுக்கு தோல்வி அடைஞ்சாங்க? ஆக்சுவலி ஒபாமா பீரியட்லேருந்து இந்த சரிவு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இப்போ எழுதுகிறவங்க எல்லாம் ஒபாமாவோட ரைஸை வந்து எல்லாரும் நம்மெல்லாம் புகழ்ந்தாலும் உலகம் முழுதும் புகழ்ந்தா கூட ஒபாமாவோட வருகை உண்மையிலே அமெரிக்காவையோ இல்லை வெள்ளைய தேசத்தையோ ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ரைட் விங்கை நோக்கி நகர்த்தி இருக்குது உள்ளூர் அதிகமாக. ஏன் இந்த லிபரல்ஸால் வந்து ட்ரம்ப் வெற்றியை தடுக்கவே முடியலை? தே ஃபெயில்டு. லிபரல்னு ஒன்று தனியாக இயங்க முடியாது. அது வந்து இயங்குதுன்னா அது வெறும் அடையாளமாக மட்டும்தான் இருக்கும். அது மற்ற சம உரிமைகளை வந்து இப்போ இது வந்து உரிமைக்கான போராட்டம் தானே. இட்ஸ் நாட் இது வந்து ஒரு ப்ரிவிலேஜ் கிடையாது. உங்களுக்கு தரப்பட்ட ஒரு 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 சிறப்புரிமை கிடையாது. உங்களுக்கு அடிப்படையாக வரக்கூடியது உங்களுடைய பொருளாதார உரிமைகள். உங்களுடைய பொருளாதார உரிமைகளை நீங்கள் மீட்டெடுக்காமல் இங்கே மேலே இருக்க எந்த உரிமையுமே வந்து உங்களால் வந்து அடையிற ரொம்ப கஷ்டமாக. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ சமகால அமெரிக்காவில் வந்து கொரோனா முடக்கத்தினால அது பெரும் பொருளாதார சிக்கலை சந்திக்க போகுது அப்படிங்கிற கட்டத்தில் ஒரு பெரும் பணத்தை வந்து அவங்க அச்சிட்டு வெளியிடுறாங்க. அதனுடைய பெரும் தொகை வந்து யாருக்கு போகுதுன்னா ரிச் பீப்புள், அதாவது அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேங்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்கு, அந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அல்லது நிறுவனங்களுக்கு போய் சேருது. அதில் ஒரு சிறு தொகை வந்து உழைக்கும் மக்களுக்கு ஒதுக்கப்படுது, அதாவது புவர் பீப்புளுக்கு ஒதுக்கப்படுது. ஏன்னா அவங்க வந்து அந்த டயத்தில் வந்து வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல், அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல், ஏன்னா அவங்க வேலை இல்லையா, வேலை முடக்கப்படுது, லாக்டவுன் ஆகுது. அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இதில் என்ன நடக்குதுன்னா, இந்த உணவு கம்பெனிகள் இருக்கு இல்லையா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க இந்த பொருளாதாரம் வந்து வளராமல் நிற்கிது, அவங்களுக்கு லாபம் தேவைப்படுது. லாபம் தேவைப்படும் போது என்ன பண்ணால் அந்த லாபத்தை எங்கேருந்து இருப்பாங்க? நுகர்வு அதிகரிக்கலை. இப்போ இது வரைக்கும் எவ்வளோ அரிசி பருப்பு வாங்கிட்டு இருந்தாலும் அதே அரிசி பருப்பு தான் வாங்குறான். அங்கே உணவு உற்பத்தியாளர் வந்து தனியார், அவருக்கு லாபம் வேணும். அவர் என்ன பண்ணுவார்? மார்க்கெட் வந்து ரைஸ் ஆக மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அவர் விலையை கூட்டுறார், விலையை கூட்டி லாபத்தை வைக்கிறார். அதாவது ப்ராஃபிட் ட்ரிவன் இன்ஃப்ளேஷன். அப்போ ஒரு விலையை கூட்டும்போது பணவீக்கம் அதிகரிக்குது. இப்போ அத்தியாவசிய உணவுப் பொருட்களோட விலை வந்து கூடுது. உணவுப் பொருட்களோட விலை கூடும்போது இந்த மக்களுக்கு ஒரு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட அந்த பணம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பணம் நிறுத்தப்படுது. அது வரைக்கும் அந்த பைடன் அரசாங்கம் கொடுத்த பணம், அந்த அடித்தட்டு மக்களுக்கு கொடுத்த பணம் வந்து நிறுத்தப்படுது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதம் 5000 ரூபா கொடுக்குறேன், நீ போய் அரிசி பருப்பு வாங்கின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்த அரசாங்கம் திடீர்னு அந்த 5000 ரூபா நிறுத்துது. இந்த 5000 ரூபா வந்தோடனே என்ன ஆகுதுன்னா அந்த விலை ஏறுது. பணத்தை நிறுத்தியாச்சு, விலை ஏறியே கிடக்குது, இங்கே உங்கள்கிட்ட கையில் காசு இல்லை. ஸோ கடும் பொருளாதார நெருக்கடிக்குள்ளார அந்த ஒட்டுமொத்த அந்த அடித்தட்டு சமூகம் தள்ளப்படுது. அது வந்து அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் இவங்களுக்கு வந்து குரலே கிடையாது, அதை எழுதுறதுக்கு பத்திரிகைகளே கிடையாது. ஆனால் ஒரு சில பொருளாதார அறிஞர்கள், இப்போ ஆங்கஸ் டிட்டன் மாதிரியான நாட்கள், அதன் விளைவுகள், அதோட தொடர்ந்து உருவான அந்த ஓபியாய்டு அடிக்ஷன், இதை பற்றிலாம் தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க. ஓகே, இது இப்போ அங்கங்கே ஒரு ஐசோலேட்டடாக அறிஞர்கள் அதை பேசிட்டு இருக்காங்களே ஒழிய ஒட்டுமொத்தமாக அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் அந்த இஷ்யூஸ் வந்து பேசப்படவே இல்லை. அதுதான் அதனுடைய அடித்தளம். உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் நிர்மூலமாக்கிட்டீங்க, ஒருத்தனோட பொருளாதார வாழ்க்கையை நீங்கள் நிர்மூலமாக்கிட்டீங்க. அதை எதிர்த்து அதை மீட்டெடுக்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் அந்த அரசாங்கம் எடுக்கல. இப்போ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்படி இது வந்து பேக்ரவுண்ட் சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன் வந்து இஸ்ரேல் பாலஸ்டைன் இந்த கான்ஃப்ளிக்ட் நடக்கும்போது இஸ்ரேலுக்கு அள்ளி கொடுக்குது, பணத்தை அள்ளி கொடுக்குது. இந்த மக்களுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்குது அரசாங்கம். ஏன்டான்னு கேட்டாக்க அந்த ஃபெடரல் ரிசர்வ் என்ன சொல்லுது, நீங்கள் உங்களுக்கு நாங்கள் பணம் அடித்தட்டு மக்களுக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக பொருட்களை வாங்குவீங்க, பொருட்களை வாங்கினா விலைவாசி ஏறுச்சுன்னா இன்ஃப்ளேஷன் கூட, அதனால் நான் தர மாட்டேன்னு சொல்லுது. 2 பெரும் புயல்கள் வந்துச்சு, கடுமையான பாதிப்பு. இதே மாதிரி தான் போய் பார்க்கல, அவங்களுக்கான நிவாரணம்னு சொல்லி எதுவும் கொடுக்கப்பட்டது, அதாவது ஒரு அடிப்படை நிவாரணங்கள் வந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்களுக்கு தேவையான அந்த வளர்ந்த நாடுக்கான தேவையான எந்த ஒரு அத்தியாவசிய உதவிகளும் செய்யப்படலை. அவன் திரும்ப பார்க்குறான், ஏன்னா எவனுக்கோ பணத்தை கொடுக்குற, நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு கிடக்குறோம், எங்களுக்கு எந்த பணமும் வரலைங்கிறான். அப்போ அவனுடைய வெறுப்பு வந்து மேலும் மேலும் அந்த அதிகார அமைப்பு மேலே அவனுக்கு மேலும் மேலும் கோபம் தான் வருது. இப்போ இந்த விலைவாசி உயர்வுக்கு தீர்வு இல்லையான தீர்வு இருக்குது. ஏன் இந்த விலைவாசி உயர்வுனாக்க ப்ராஃபிட் ட்ரிவன் இன்ஃப்ளேஷன். இது வந்து முதலாளிகள் வந்து லாபத்தை அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடியது.
அப்போ கமலா ஹாரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இதுக்கு வந்து ஒரே தீர்வு வந்து விலையை கட்டுப்படுத்துறது தான் ஒரே தீர்வுன்னு சொல்கிறாங்க. நீ கட்டுப்படுத்துறேன்னு முதல்ல பேசும்போது இந்த அம்மாவோட ஃபர்ஸ்ட் ப்ரொபோசலே இதுதான். ஓகே, முதல் ப்ரொபோசலே இதுதான். ஆனால் அதை பேசும்போது என்ன பண்ணுறாங்க, நீ கம்யூனிஸ்ட்டு, நீ டிக்டேட்டர், நீ வந்து ஒரு இவன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுங்கன்னா இந்த அம்மா என்ன பண்ணணும்னா அதை ஓங்கி பேசணும். அதை அப்படி பின்வாங்குது அந்த அம்மா. அதுக்கப்புறம் அது பேசலை. அப்போ இப்போ நீங்கள் அடித்தட்டு மக்களோட பிரச்சனை யார் பேசுவா? வழக்கமாக இடதுசாரிகள் பேசுவாங்க இல்லையா? அங்கே இடதுசாரிக்கான ஸ்பேஸே அங்கே இல்லைன்னும் போது அது முழுக்கவே வந்து முற்றிலுமாக அழித்தொழிக்கப்படுது. அப்போ அழித்தொழிக்கப்படும் போது அதுக்கு மேலே கட்டமைக்கப்படக்கூடிய எல்லா லிபரல்ஸ் வேல்யூஸும் மொத்தமாக பொத்துன்னு விழுது. இதுதான் என்னுடைய. பட் இந்தியாவிலையும் அப்படி தானே பேசுகிறாங்க. இந்தியாவிலையுமே வந்து அதனுடைய இன்றைய விலைவாசி உயர்வை பற்றியோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேக்னட்டாக 15,000 ரூபாய் சம்பளத்திலே நிற்குது இந்தியா பொருளாதாரம் அப்படிங்கிறத பற்றியோ அதிகம் பேசாமல் பெரும்பான்மையாக லிபரல்ஸ் பேசுவது வந்து எல்ஜிபிடி, அது பேர் என்ன, சிறு சிறு விஷயங்கள் மட்டும். இது ஒரு சூழல் அமைப்பு, இது ஒரு ஒட்டுமொத்த ஈகோசிஸ்டம். இந்த ஈகோசிஸ்டம்ல நீங்க ஒரு காம்பனன்ட் விட்டுட்டு உங்களுடைய காம்பனன்ட் மட்டும் பற்றி பேசுறீங்க, இதை வச்சு ஜெயிக்கவே முடியாது. இப்போ அதுக்கு நேரெதிராக நீங்கள் சீமான் மாதிரி ஆளுங்க பண்ணாலும் அவங்களும் இதெல்லாம் பற்றி பேசாமல் அவங்களும் வந்து இன்னொரு பழைய காலத்துக்கு போவோம், இல்லைன்னா நான் பச்சை மட்டையில் அடிப்பேன். அதாவது நீ இப்போ பொண்ணோட கேட்குறோட இந்த இடம் நான் கொஞ்சம் வீரியமாக ரிட்டாரிக்கலாக பேசுவேன் அப்படிங்கிறத தாண்டி சீமான்ட்ட வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் சீமான் ஹஸ் நோ ப்ரூவ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் சீமானுக்கு கிடையாது. அப்போ இது வந்து 2 காரணங்களால் விளையுது. இது வந்து 2 காரணம். ஒன்று வந்து பிளைண்ட்னஸ், அதாவது இந்த ஒரு இப்போ விஜய் பெஸ்ட் எக்ஸாம்பிள், விஜயோ கமலோ பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, இவங்க இந்த சென்ட்ரு இவங்க ஏன் அந்த இடத்த எடுக்க மாட்டேங்க? இப்போ வச்சார் இல்லையா, ஒரு 5 அடையாளங்கள் வச்சார் இல்லையா, அஞ்சலி அம்மாள் வரைக்கும் வச்சார் இல்லையா. நிறைய பேருக்கு அஞ்சலி அம்மாள் யாருன்னு தெரியாது. அதாவது நான் அதை வந்து குற்றமாக சொல்லலை, பட் தெரியாது. ஓகே, ஏன் கால் மார்க்ஸ் வைக்கல? கால் மார்க்ஸ் வைக்க வேணாம், உங்க உள்ள இருக்க சங்கரையாவது வச்சுக்கலாம்ல, தமிழ்ல இருந்து வந்தவர் வச்சுக்கலாம்ல, ஏன் வைக்கல? இவங்க இப்போ அவங்க பெரியாரை வச்சு தான் அடையாளத்துக்காக தான் வச்சாங்க, அம்பேத்கரை வச்சு தான் அடையாளத்துக்காக தான் வச்சாங்க, அஞ்சலி அம்மாலும் அடையாளத்துக்காக தான். அவர் எந்த கொள்கையிலும் பின்பற்றாருலாம் தெரியாது. ஓகே, நமக்கு விஜயை பற்றி தெரியாது. பட் ஆனால் என்னன்னா பெயரளவுக்கு கூட சமத்துவ சிந்தனையை உள்ளே கொண்டு வரதுக்கு அவர் விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவருடைய ஒட்டுமொத்த பணமும் குளோபலைசேஷனால் நடந்தது. இந்த குளோபலைசேஷனோட பயனாளி அவர். ஆனால் அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அதனால பாதிக்கப்படுறவங்க. இவருக்கு இந்த அடிப்படை வேறுபாடு எதுவுமே அவருக்கு தெரியல. ஒன்றும் அவருக்கு தெரியல, அவர் அதை தெரிஞ்சுக்க விரும்பலை. கமலஹாசனுக்கும் அதே தான். ஓகே, கமலஹாசன் நான் ஒரு 500 கோடி ரூபா நான் சம்பாதிக்கிறேன், நீலாம் போய் ரத்த தானம் கொடு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஓகே, நான் ரத்த தானம் கொடுக்குறேன், என்னுடைய பொருளாதார வாழ்வு, நம்ம ஒரு சென்ட்ரிஸ்டாக இருப்போம். இந்த சென்ட்ரிசம் இஸ் டெட். இதுதான் இப்போ இந்த கமலஹாசன் சேர்ந்து இறந்தது என்னன்னா இந்த லிபரலிசம். அதாவது லிபரலிசம்னு சொல்றத விட இந்த சென்ட்ரிசம்ன்றது இருக்கு இல்லையா, இந்த நடுவாந்திர இது, அது வந்து இட்ஸ் டெட். அது கதை முடிஞ்சுது. லிபரல்ஸ் வந்து ரொம்ப நாளாக என்ன பண்ணாங்க, ஒரு சோஷியல் ரெவல்யூஷன் பேசிகிட்டே இருந்தாங்க. இண்டிவிஜுவல் ரைட்ஸ் தான் முக்கியம், இண்டிவிஜுவல்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி அவங்கள வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சரில் வந்து டாப்பில் கொண்டு போய் வச்சிட்டோம். நம்ம இண்டிவிஜுவல்ஸோட நீட்ஸு, டிமாண்ட்ஸு, அவங்களோட தேவைகள் ரொம்ப முக்கியம்னு. ஸோ அப்படி இண்டிவிஜுவல்ஸ் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சாய்ஸ் கேட்பாங்க. நிறைய சாய்ஸை கவர்மெண்டால் கொடுக்க முடியாது. கவர்மெண்டால் ஒரு ஸ்கூல் தான் கொடுக்க முடியும். மார்க்கெட்டு தான் வந்து நிறைய சாய்ஸை கொடுக்க முடியும். எனக்கு சிபிஎஸ்சி வேணும், ஐசிஎஸ்சி வேணும், அதில் நான் இதை படிக்கணும், நான் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னா அது கவர்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு குளோபலைசேஷன் வரப்போ என்ன பண்ணுது, குளோபல் லெவலில் எல்லா எலிட்டையும் வந்து லிபரேட் பண்ணிடுச்சு. அவங்கள வந்து எந்த கேள்வியும் நம்ம கேட்க முடியாது. நீங்கள் டேக்ஸ் கட்டுன்னு கேட்க முடியாது, ஓட்டு போடுங்கன்னு கேட்க முடியாது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு இன்ஸ்டியூஷன் வழியாக தான் பண்ணிகிட்டு இருந்தோம். கோர்ட் வழியாவோ, பார்லிமெண்ட் வழியாவோ, இல்லை வந்து இது மாதிரியான இன்ஸ்டியூஷன் வழியாக பண்ணோம். அந்த இன்ஸ்டியூஷன் மேலே எல்லா நம்பிக்கையும் நம்ம உடச்சிட்டோம் இப்போது. ஓகேங்களா, இதை எங்கே லிபரல்ஸ் காப்பாற்றாமல் போனாங்க? இந்த பேரடாக்ஸாக தெரியலையா? நம்ம இண்டிவிஜுவல் ரைட்ஸும் பேசிட்டு இன்ஸ்டியூஷனே விட்டது. இல்லை, முற்று முழுக்க தனித்த இண்டிவிஜுவல் ரைட்ஸ் பேசுறதுங்கிறது வந்து அது எனக்கு தெரிந்து இடதுசாரி சிந்தனையாக இருக்கட்டும், திராவிட இயக்க சிந்தனையாக இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே அதற்கான இடம் வந்து ரொம்ப குறைவுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது சமூக உரிமைகளை தான் நம்ம தூக்கி பிடிச்சோம். பெண்கள் சமூகத்தின் உரிமை, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை, இது சமூக உரிமைகள் தான். இண்டிவிஜுவல்ங்கிறது முற்று முழுக்க தனித்த இண்டிவிஜுவல் ரைட்ஸ்ன்னு பேசுறது இருக்குல்ல, அது ஒருபோதும் வந்து சமூகத்துக்கு எதிராக தான் அது இருக்கும். முற்று முழுக்க தனி. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நான் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், அது முழுக்க பார்க்கல. நான் ஒரு சின்ன பொண்ணு வந்து ஏதோ ஸ்கூலில் போய் பேசுதாமா, அதாவது நான் வேலைக்கு வந்து போக மாட்டேன், தள்ளுவண்டி இழுத்தாவது பொழைச்சிக்குவேன், ஆனால் நான் வேலைக்கு போகக்கூடாது. இதெல்லாம் என்ன தத்துவம்?
இப்போ இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்களேன், நான் பார்க்குறேன் அதிகமாக கல்வியை எதிர்த்து பேசுவது, இந்த பாடத்திட்டங்கள் எனக்கு உபயோகம் இல்லை என்று சொல்வது, அல்லது இந்த மாதிரி ஒரு வெறும் சுயமுன்னேற்ற நூலை படித்து நான் பணக்காரன் ஆவேன்னு சொல்வது, பணக்காரர்களுடைய பேட்டிகள், அல்லது இந்த நீங்கள் சொன்ன ஒரு சிறு பெண் வந்து நான் வேலையை செய்ய விரும்பலை, அதை கிட்டத்தட்ட இதுவே எனக்கு ஒரு ஆர்கனைஸ்டாக மாதிரி தெரியுது. வெளியிலிருந்து ஒரு விசை வந்து இங்கே நம்ம மேலே தாக்கிக்கிட்டே இருக்குது. ஓகே, உலகமயமாதல் அது உருவாக்கக்கூடிய விசைகள் வந்து நம்ம தாக்கிட்டே இருக்கு. இப்போ பிரபாத் பட்நாயக் ஒரு எளிமையான 2 விஷயங்களை சொல்லுது. அதாவது வளர்ச்சிங்கிறது 2 விஷயமா நடக்குது. ஒன்று வந்து க்ரோத் பை டெவலப்மெண்ட், அதாவது வளர்ந்து முன்னேறி போகிறது. ஒரு கம்பெனி, ஒரு மோட்டார் கம்பெனினா அது வந்து இன்னொரு புதிய மாடல் உருவாக்குது, அது வளருது, அதிக பொருட்களை விற்கிது. அது இன்னொரு வகையான வளர்ச்சி வந்து ஆக்கிரமிக்கிறது, ஆக்கிரமிப்பின் மூலமாக வளரும் வளர்ச்சி. ஸோ இது ரெண்டுமே பேரலாக நடக்குது. நம்ம ஒன்றை பார்க்குறோம், ஒன்றை விட்டுறோம். இந்த ஆக்கிரமிப்பு தொடர்ந்து நம்ம மேல் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஆக்கிரமிப்புங்கிறது வந்து எங்கேயோ ஒரு விளைநிலத்தை தூக்குறது மட்டும் கிடையாது. அந்த ஆக்கிரமிப்பு வந்து உங்கள் குழந்தைகளை நைஸாக நீட் தேர்வுக்குள்ளார, அந்த ட்ரைனிங் அகாடமிக்குள்ளார தள்ளுறதும் ஒரு வகையான ஆக்கிரமிப்பு தான். அது வரைக்கும் உங்களுடைய கல்வி நிறுவனங்களும் அந்த ஒரு சாவனிட்டி, ஒரு கல்வி நிறுவனம் ஒரு பெற்றோர் அப்படிங்கிற அந்த ஒரு இணைப்பு இருக்கு இல்லையா, அதை உடைச்செறிஞ்சிட்டு இல்லை இன்னொரு 3ஆவதாக இன்னொரு அகாடமி இருக்குது, அந்த அகாடமிக்குள்ளார உன் பிள்ளை தள்ளுங்கிறதும் ஒரு ஆக்கிரமிப்பு தான். ஸோ இப்படி ஒரு மென்மையான ஆக்கிரமிப்புகள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றினா இது வந்து உடனே காமன் மேன் அதை புரிஞ்சுக்குவானா, ஒன்று அந்தளவுக்கு அவங்க நுவான்சஸ் அதெல்லாம் வேறு விஷயம். பட் என்னென்னா, இந்த ஆக்கிரமிப்புகள் வந்து தொடர்ந்து நடக்கும்போது அவங்க வந்து லாப நோக்கத்துக்காக செயல்படுறவங்க, அவங்க அதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறவங்க. நம்ம வந்து நம்மளுடைய டெர்ஃபை பாதுகாக்கிறவங்க. நம்மளோட இந்த ஏரியா, இது என்னோட ஏரியா உள்ள வராத அப்படின்னா அது உன்னோட ஏரியா கிடையாது, அடிச்சு தூக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த தாக்குதலை நம்ம புரிஞ்சுக்கல. இந்த தாக்குதலை புரிஞ்சுக்காத வரைக்கும் நம்மளால் வந்து அதை லிபரலோட தவறு, இவரோட தவறு, இடதுசாரிகள் தவறு அப்படிலாம் கிடையாது. உங்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தப்படுது, அதனுடைய நோக்கங்களோ அதனுடைய விளைவுகளோ நமக்கு புரியலை. நம்ம 1-2 புரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒரு நீட் மூலமாக நமக்கு வந்து இந்த மருத்துவக் கல்லூரி இடம் கிடைக்காம போகிறது, நம்மளுடைய சமூக முன்னேற்றத்துக்கு அது எப்படிலாம் இந்த மாதிரியான ஒரு சின்ன ஏரியாக்களை புரிஞ்சுக்கிறோம். பட் அது ஒரு சின்ன மைனஸ் ஸ்கூல் இது. பட் இந்த தாக்குதல்ங்கிறது சுற்றி நடக்குது. இப்போ வந்து உங்களால் இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு ஆரம்ப பள்ளியில் ஒரு ஆயாவை நியமிக்க முடியல, ஒரு துப்புரவு தொழிலாளரை நியமிக்க முடியல. இன்றைக்கி வரைக்கும் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து ஒரு ப்ராப்பரான துப்புரவு தொழில் நியமிக்க முடியாத நிலைமையில தான் நிறைய பள்ளிகள் இயங்குது. ஸோ இது ஏன் ஒரு அப்பாயின்மெண்ட் போட முடியல, ஏன் நமக்கு தேவைப்படுற ஏன் காலியிடங்கள் நிரப்ப முடியல? அவர் முதலமைச்சர் வேணான்னு வச்சுட்ருக்காரா? அங்கே என்ன நடக்குது? அவங்களே நினைச்சாலும் அந்த காரியங்களை செய்ய முடியாது. அதாவது அது என்ன, அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான பொருளாதார காரணங்கள் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்.